நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்தியா விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க, ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க. அப்படியே ஈரான் ஆடி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இதை ஒருபோதும் நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இந்தியா கடுமையான கண்டனத்தையும் அதிரடியும் கிளப்பி இருக்காங்க. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்திருக்கிறாரு வியட்நாமுடைய அதிபர், இவருடைய பயணம் பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆயுதத்தை களமிறக்கி இருக்காங்க. ஈரான் அதிர வைக்க ஒரு ரகசிய தொழில்நுட்பம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதையும், அதே போல எங்க கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டா தரைமட்டமாக்கப்படும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது யார் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போடுறோம், அங்கேயும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துறைமுக நகரமான புஜைராவுல 3 இந்தியர்கள் காயமடைந்த தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. சும்மா விட மாட்டோம், இதுக்கு மேல இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்புறம் இந்தியாவுடைய இன்னொரு முகத்தை பார்க்க நேரிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பொதுமக்களையும் முக்கிய உள்கட்டமைப்புகளையும் குறிவைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுஜைராவில் இருக்கும் ஒரு முக்கிய எண்ணெய் தொழில் மண்டலத்தில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட நிலையில பிரதமர் மோடி அவர்கள் இதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. இது குறித்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 3 இந்திய குடிமக்கள் காயமடைய காரணமான ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுமக்களையும் உள்கட்டமைப்புகளையும் குறிவைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்காசிய மோதல் குறித்த இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியதோடு மட்டுமில்லாமல் போரை முடிவு கொண்டு வருவதற்கான தீர்வை காண பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்துடைய அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரகத்துடன் உறுதியான ஒற்றுமையோடு நிற்குது. மேலும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதியான தீர்வு காண்பதற்கான தன்னுடைய ஆதரவை மீண்டும் வலியுறுத்துகிறது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பரந்த புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் மோடி அவர்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கும் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கடல்வெளி போக்குவரத்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதன் முக்கியத்துவத்தை அடிகோடிட்டு காட்டியிருக்கிறாரு. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது நீடித்த பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு இன்றியமையாதது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் சூழல்ல இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு. அங்கே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் விரிசலுக்கான அறிகுறிகளை காட்டியிருக்கு. உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்துல கிட்டத்தட்ட 1/5 கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்துல குறிப்பிடத்தக்க இடையூறு ஏற்பட்டிருக்கு. இது பல நாடுகளுடைய எரிசக்தி விலைகள் உயர்வதற்கும் விநியோகம் குறித்த கவலைகளுக்கும் வழிவகுத்திருக்கு. ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 3 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் திங்கட்கிழமையப்போ இடைமறித்ததாக ஐக்கிய அரபு அமீரகத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள நாடு முழுமையாக தயாராக இருக்கு அப்படின்னும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீண்டும் வலியுறுத்தி இருக்காங்க. மேலும் நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய கிழக்குல அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மீட்டெடுப்பதற்கான பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரத்தில் இந்தியாவுடைய உறுதிப்பாட்டை வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்காங்க. மேலும் சர்வதேச சட்டத்தின்படி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்துக்கும் அது அழைப்பு விடுத்தது. பிரச்சனைகளுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருக்கு அப்படின்னு வெளியுறவு அமைச்சகத்துடைய அறிக்கை தெரிவிச்சிருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடைய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறிச்சாங்க இல்லையா. இருந்தாலும் ஒரு ஆளில்லா விமான தாக்குதலால அந்த நிலையத்துல தீ விபத்து ஏற்பட்டு 3 இந்திய தொழிலாளர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய வெளியுறவு அமைச்சகம் இந்த தாக்குதல்களை கடுமையான பதற்ற அதிகரிப்பு அப்படின்னும் தேசிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தல் அப்படின்னும் கண்டிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இதுக்கு மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க, விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அழைப்பை ஏற்று வியட்நாமுடைய அதிபர் டோலாம் அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்னைக்கு மாலை இந்தியா வந்தடைந்தார். டெல்லி விமான நிலையத்தில் இறங்கிய வியட்நாம் அதிபருக்கு தூதரக அதிகாரிகள் உட்பட பலரும் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் டோலாம் அவர்கள் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இதுவாகும். அவர் கூட வியட்நாம் அரசாங்கத்துடைய மந்திரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு உயர்மட்ட குழுவும் இந்தியா வருது. வியட்நாம் அதிபர் டோலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகள், பரஸ்பர நலன் மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மோடி அவர்கள்
போரல் மற்றும் டோலாமு இருவரும் விவாதிப்பாங்க அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, ஈரான் தாக்குதலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேல் தன்னுடைய நவீன ஆயுதங்களை வழங்கி இருக்கிறது உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. குறிப்பாக இதுவரைக்கும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த லேசர் தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வழங்கியிருக்கிறது பாதுகாப்பு ஒத்துழைப்பின் புதிய உச்சமாக கருதப்படுது. ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகள் மீது தொடர்ச்சியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்திட்டு வந்தது. அந்த நாடுகள் நேரடியாக போர்ல ஈடுபடல அப்படின்னாலுமே தொடர்ந்து அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திட்டு வந்தது. இதனால அமீரகம் ரொம்பவுமே மோசமாக பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில தான் இஸ்ரேல் தன்னுடைய அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளை அமீரகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு. வெறும் ஆயுதங்களை மட்டும் அனுப்பாமல் அவற்றை இயக்க பல டஜன் ராணுவ வீரர்களையும் இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுது. இஸ்ரேல் அனுப்பிய ஆயுதங்கள்ல முக்கியமானது அயம் பீம். இது ஒரு லேசர் பாதுகாப்பு அமைப்பாகும். இது குறுகிய தூர ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை லேசர் கதிர்கள் மூலம் ஆவியாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. லெபனான்ல ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக முதல்ல பயன்படுத்தப்பட்ட இந்த தொழில்நுட்பம் இப்போது அமீரகத்தை காக்க அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது தாக்க வரும் ஏவுகணை அல்லது ட்ரோன்களை இவை நொடியில பஸ்பமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நவீன கண்காணிப்பு அமைப்பாகும். 20 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஷாஹித் போன்ற ட்ரோன்களை முன்கூட்டியே கண்டறிஞ்சு தற்காத்துக் கொள்ள இது உதவுது. அடுத்து அயன்டோம். இஸ்ரேலுடைய புகழ்பெற்ற வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமும் அமீரகத்துடைய பாதுகாப்பு வலயத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. மோதல் உச்சத்தில் இருந்தபோது ஈரான் சுமார் 500 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 2000 ட்ரோன்களையும் அமீரகத்தின் மீது ஏவியது. இருந்தாலும் இஸ்ரேல் சரியான நேரத்தில் வழங்கிய புலனாய்வு தகவல்கள் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் மூலம் பெரும்பாலான ஏவுகணைகள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ராணுவம் இன்னும் முழுமையாக தன்னுடைய சொந்த படைகளில் இணைக்காத சோதனை கட்டத்தில் இருக்கும் ஆயுதங்களை கூட அமீரகத்துக்கு வழங்கி இருப்பதாக சொல்லப்படுது. 2 நாடுகளுக்கும் இடையே நிலவும் ஆழமான ராணுவ நம்பிக்கை இது காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தான அப்ரஹாம் உடன்படிக்கை தான் இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உடன்படிக்கையை அமீரகம் ஏற்றுக்கொண்டதையே ஈரான் விமர்சித்து இருந்தாங்க. இதன் காரணமாகவே போர்ல அமீரகத்தையும் ஈரான் குறிவைத்து தாக்கியது. ஏற்கனவே பராக் மற்றும் ஸ்பைடர் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் அமீரகத்துக்கு வழங்கியிருந்தாலும் தற்போதைய போர் சூழல் இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஒரு நொடியில பஸ்பமாகிற லேசர் ஆயுதத்தை களமிறக்கியிருக்காங்க இஸ்ரேல். ஈரானை அதிர வைக்க ரகசிய தொழில்நுட்பத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அமெரிக்காவால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. சுதந்திர திட்டத்தின் கீழ் செயல்படும் அமெரிக்க கப்பல்களை ஈரானிய படைகள் தாக்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் ஈரான் பூமியின் முகத்திலிருந்து துடைத்தெறியப்படும் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த நடவடிக்கையானது ஒரு முக்கிய உலகளாவிய வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே நிலவிட்டு வரும் பதற்றங்கள் காரணமாக 800க்கும் மேற்பட்ட கப்பல்களும் சுமார் 20,000 மாலுமிகளும் தற்போது அந்த பகுதியில் சிக்கியிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. 6 ஈரானுடைய சிறிய படகுகளை அளித்ததாகவும் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்ததாகவும் அமெரிக்க ராணுவம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் மறுத்திருக்காங்க. அந்த பகுதியில் அமெரிக்கா தன்னுடைய கடற்படை நடவடிக்கையை தொடர்வதால் இரு தரப்பினரும் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதால் நிலைமை பதற்றமாகவே இருக்கு. மேலும் ஒரு பேட்டியில ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நடைபெற்று வரும் ராணுவ நடவடிக்கையை இதுவரை செய்யப்பட்ட மிக சிறந்த ராணுவ பயிற்சிகள் ஒன்று அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பாராட்டியிருக்கிறாரு. தேவைப்பட்டால் மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுடன் அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு. முன்பை விட மிக உயர்ந்த தரத்தில் எங்களிடம் அதிக ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இருக்கு அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க படைகள் முழுமையாக நிரப்பப்பட்ட உபகரணங்களுடன் உலக அளவுல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில தான் ஜலசந்தியை நெருங்கும் எந்த ஒரு அமெரிக்க கடற்படை கப்பலையும் தாக்குவோம் அப்படின்னு ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. மேலும் இந்த முற்றுகைக்கு மத்தியில 50 வர்த்தக கப்பல்களை வேறு வழிக்கு திருப்பி விட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதம் பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துக்காக ஜலசந்தியை திறக்க தவறியதை தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான ட்ரம்புடைய இந்த அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.